அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்ட கடும் மோதலின் விளைவாக அமெரிக்க அதிபர் உடனடியாக போரை லெபனானில் நிறுத்த வேண்டும் என எச்சரிக்கை ஓரளவுக்கு பலன். மறுமுறை ஒருமுறை அல்ல பலமுறை இறங்கி ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததின் காரணம் என்ன என்கின்ற தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கிறது. நேயர்கள் அனைவரையும் சர்வதேச பகுப்பாய்வுக்காக நான் சுஃபியான். இன்றைக்கு நாம் காலை அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 21ஆம் தேதி இன்று காலை நாம் அமர்ந்திருக்கிறோம். சர்வதேச செய்திகளில் ரொம்ப முக்கியமாக நான் உங்களுக்கு தரப்போகிறது, இன்றைக்கு இந்த பீஸ் டாக் சுவிஸில் நடக்கப் போகிறதா, அதனால் ஏற்படுகிற சாதக பாதகங்களையும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்ட கடும் மோதலின் விளைவாக கடும்போக்கான வார்த்தைகள் வெடித்து ரணகளமாக இஸ்ரேலில் ஆரம்பித்திருக்கிற ஒரு தாக்கத்தையும் அமெரிக்க அதிபருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் ஈரானுடைய தொடர்போக்கையும் நாம் பேச வேண்டும். இந்த போரில் நமக்கு கிடைத்த தகவல்களை ஒட்டுமொத்தமாக நடுநிலையோடு பார்க்கிற போது ஏராளமான சேதங்களை தனதாக்கி கொண்ட ஈரான் ஒரு சிறு அளவும் தன் மன உறுதியில் சேதாரம் இல்லாமல் வெற்றியை அடைந்தது என்று உலகத்தில் 99.9% அமெரிக்க ஆதரவு பேச்சாளர்களும் பத்திரிகையாளர்களும் கருத்தை வலிமையாக வைத்திருக்கிறார்கள். இது பாயிண்ட் நம்பர் 1. இதில் உண்மை இருப்பதா என்பதை கொஞ்சம் பரிசீலித்து பார்க்கின்ற போது 13,000 நிலைகளில் தாங்கள் தாக்கியதாக அமெரிக்கா கூறிக்கொண்டிருந்த போதும் எந்த தாக்குதலுக்கும் எந்த உயிரிழப்புக்கும் அஞ்சாத ஈரானின் இந்த மகத்தான வெற்றி உலக வரலாற்றில் பலருக்கு இதை பாடமாக கற்பித்திருக்கிறது மட்டுமல்ல, துணிச்சலான இந்த தொழில்நுட்ப அறிவை பெற்றது எப்படி ஈரான், அமெரிக்காவை ஆடிப்போக செய்தது எவ்வாறு, தொடர்ந்து உலக சக்கரவர்த்தி வல்லரசன தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட அமெரிக்கா மறுமுறை ஒருமுறை அல்ல பலமுறை இறங்கி ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததின் காரணம் என்ன என்கின்ற தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதற்கிடையிலே இஸ்ரேலில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இஸ்ரேல் ஒரு கொலைகார தேசம் என்றும் கொலைகாரர்களுக்கும் ஒரு பார்பேரியன் கம்யூனிட்டி அவர்களுக்கும் அமெரிக்கா அவர்களின் சதிக்கு உட்பட்டு அவர்களோடு ஒப்புதலை வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக இஸ்ரேலுக்கு பெரிய துரோகம் இழைக்கப்பட்டதாக இஸ்ரேலில் அனைத்து ஊடகங்களும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலிய போர் ஆய்வாளர்கள், இஸ்ரேலிய பேச்சாளர்கள் அனைவரும் என்ன சொல்கிறார்கள்? கொலைகார ஈரானோடு, மனிதநேயமில்லாத ஈரானோடு, ஒரு காட்டுமிராண்டி ஈரானோடு அமெரிக்கா ஒப்பந்தத்தை செய்ததன் மூலம் இஸ்ரேலுக்கு நீண்டகால துரோகத்தை அவர்கள் இழைத்திருப்பதாகவும் கூட அந்த நாளிதழ்களின் செய்திகள் கருத்து பிசகாமல், கருத்து சிதறாமல், தெளிவாக கடுமையான ஒட்டுதலோடு அந்த கருத்தை மையப்படுத்தியிருக்கிறார்கள். அவ்வளவு வலிமையான கருத்து அது. என்ன அப்படி என்று பார்த்தால், இதில் வேடிக்கை என்னவென்றால், மனிதர்களை கொலை செய்யும் பாவிகள், பயங்கர கொடூரமான காட்டு மிராண்டிகள் என்ற இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் பரிசீலித்து பார்த்தால், இஸ்ரேல் 1,00,000க்கு மேற்பட்ட பொதுமக்களில் குழந்தைகள், வயதானவர்கள், கர்ப்பிணிகளை கொலை செய்தும், கஸாவில் 2,00,000க்கு மேற்பட்ட மக்களை வாழ்நாள் முழுவதும் உடங்கி போகிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்த இந்த நாடுதான்
ஈரானை பார்த்து சொல்கிறது, நீங்கள் படுபயங்கரவாத கொடூரமான காட்டுமிராண்டிகள், கொலைகாரர்கள், பாதகச் செயலை கொஞ்சம் கூட யோசிக்காமல் செய்பவர்களுக்கு அமெரிக்கா உதவிக்கரம் நீட்டி ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை இஸ்ரேலுடைய பெரும்பாலான ஊடகங்களும் போரியல் ஆய்வாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் தங்கள் கருத்தை வலிமையாக வைத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இதை நான் சொல்லி ஒன்றும் தேவையில்லை. அதனை அடுத்து மிக முக்கியமாக பார்ப்பது, அமெரிக்காவுடைய ஜேடி வான்ஸ் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமல்ல, ஒரு மனிதரை கொலை செய்வதற்கு பல குடும்பங்களை, பல உயிர்களை கொலை செய்வது ஒப்பாகுமா என்ற கேள்வியையும் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி திரு ஜேடி வான்ஸ் அவர்கள் வெளிப்படையாக வைத்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு எதிராக. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கன் வேட்பாளராக அறிமுகமாகும் கத்தோலிக்க இனத்தை சார்ந்த திரு ஜேடி வான்ஸ் அமெரிக்காவின் கடும்போக்கு யூத ஆதரவாளர்களான பீட் ஹெர்ட்ஸ், மார்க்கோ ரூபியா, மைக் பிபி போன்றவர்களை விட்டும் தனித்து ஒரு வலிமையாக இருந்தார். கடந்த காலத்தில் பாகிஸ்தானுக்கு முதலாக பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்த ஜேடி வான் தற்போது டொனால்ட் ட்ரம்பை வசியப்படுத்தி தன் வலைக்குள் கொண்டு வந்ததே இந்த ஒப்பந்தத்திற்கு தூய மூல காரணம் என்றும் அறியப்படுகின்றது. அமெரிக்காவின் யூதலாபிகளை எல்லாம் உடைத்த நிலையில் ஜேடி வான்ஸின் கரங்கள் உயர்ந்திருப்பதை இது காட்டுகிறது என்பது மெய்யானது, உண்மையானது. மாற்றம் ஏதும் இதில் இல்லை. அமெரிக்க அதிபர் உடனடியாக போரை லெபனானில் நிறுத்த வேண்டும் என எச்சரிக்கை ஓரளவுக்கு பலன் அளித்தாலும், லெபனானில் இருந்து வீசப்பட்ட ஃபைபர் குண்டுகளின் மூலம் ஒரு பெரும் சேதாரத்தை உண்மையிலேயே ஏற்படுத்தி இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், அதைவிட தெற்கு லெபனான் பகுதிகளில் பயங்கர தாக்குதல்களை நடத்தி இருப்பது இஸ்ரேலின் கடும்போக்கு நடவடிக்கைகளுக்கு ஒரு ஆதாரம் என்பதையும் நாம் பார்க்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு அபு முஹம்மது அல் ஷாரா என்கின்ற சிறிய தலைவரான HDS, ஹயாத்து தஹ்ரீக் அல் ஷாம் என்ற படைகள் தான் ஹிஸ்புல்லாவை அழிக்க முடியும், ஆனால் உங்களால் அழிக்க முடியாது என அமெரிக்க அதிபர் பரிகாசம் செய்திருந்த நிலையில், தற்போது இந்த போரில் இணைந்து ஈரானை பழிவாங்க முயன்று ஆரம்பித்த இந்த போர் கடைசியில் அமெரிக்காவுக்கும் யூதர்களுக்கும், யூத நாட்டிற்கும், யூத இராணுவ தலைமைக்கும், அரச தலைமைக்கும் எதிரான போராக உருமாற்றம் அடைந்திருப்பது ஈரானின் சாதுரியமும் மனத்திடமும் வலிமையும் நிறைந்த ஒன்று என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்னவென்றால், ஈரானிய இராணுவ தலைமை அவர்கள் வகுத்த துல்லியமான அறிவுசார் மனோத்திடம் நிறைந்த இந்த முயற்சிதான் இந்த வெற்றிக்கு காரணம். இழப்புகளை சந்தித்தார்கள், இலக்குகளை உடையவில்லை. அவர்களுடைய உடல்கள் சிதைந்தது, ஆனால் உள்ளம் சிதையவில்லை. பசி வாட்டியது, இருந்தாலும் அவர்கள் தண்ணீரை குடித்தாகினும் தங்களை காத்து கொண்டார்கள். இப்படி பல முனைகளில் உலகத்தில் கடைசியாக ஒரு சொற்சொடல் வந்தது, கன்க்ளூஷன். இவர்களின் மனதிடத்தை உடைப்பதற்கு எந்த சக்தியாலும் எந்த அணுகுண்டாலும் முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட அமெரிக்கா சமாதான தூதை அவர்களே முன்னெடுத்தார்கள். இந்த சமாதான தூதிற்கு மிக முக்கியமாக அமெரிக்காவுக்கு செயல்பட்ட அசீம் முனீர், ஷானவாஸ் போன்றவர்கள் அமெரிக்காவினுடைய நீண்டகால நண்பர்களாகவும் உலகின் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சமாதான தூதை நிறைவேற்றி முடித்தார்கள் என நொபெல் பரிசு கூட பகிர்ந்தளிக்கும் அதிக வாய்ப்பிருப்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். வறுமையில் நிலைத்திருந்த பாகிஸ்தான் இதன் மூலம் அரபுகளின் சொர்க்க பூமிக்குள் தங்கள் கால்களை ஆழமாக பதிக்கும். வறுமையில் நிலைத்திருந்த பாகிஸ்தான் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளிடத்திலிருந்து பல உதவிகளை பெறும். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பை பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி
அசீம் முனீர் மற்றும் சர்ஃபாஸ் நவாஸ் செய்திருக்கிறார்கள். அமெரிக்க ராஜதந்திரிகளுக்கு மட்டும்தான் வெள்ளை மாளிகையில் விருந்துபச்சாரம் நடக்கும். ஆனால் தற்போது மாறாக இராணுவ தளபதி அசீம் முனீர் அங்கே ஒரு உயர்ந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டார். இது ஒரு மிக முக்கியம் கவனிக்க வேண்டும். தற்போது சுவிட்சர்லாந்தை நோக்கி இந்த சமாதானத்தை முடித்து விட வேண்டும் என்று அவர் பயணித்திருக்கிறார். அமெரிக்க தலைவர்களும் கூட சென்று கொண்டிருக்கும் ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆனால் உண்மையில் இது நடைபெற்று விடக்கூடாது என்பதில் இஸ்ரேல் கடுமையான ஒரு முஸ்திபுகளை எடுக்கிறார்கள். முயன்ற அளவிற்கு அவர்கள் கடுமையாகவும் பாடுபடுகிறார்கள். தற்போதைய நிலையில் இஸ்ரேல் எந்த வழிவகை செய்வினும் ஈரானுக்கு சகாயம் செய்யக்கூடிய, பணத்தை ஈட்டித் தரக்கூடிய, ஆயுதங்களை தொடர்ந்து தரக்கூடிய, சர்வதேச அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த சமாதானம் உருவானால் நீண்டகாலம் தமக்கு ஒரு பெரும் இடைஞ்சல் மத்திய கிழக்கில் உருவாகும் என்றும், அகண்ட இஸ்ரேல் களவுகளும் பிப்லிக்கலில் வாயிலாக கடவுளின் சமூகம் இனி வேறெங்கும் கால் பதிக்க முடியாத அளவிற்கு ஈரான் தம்மை வலுப்படுத்தி கொள்வதன் மூலம் நிரந்தர எதிரியாக ஈரானுடைய பிராக்சிகள் மத்திய கிழக்கில் உருவாகுவார்கள் என்பதை நன்கு உணர்ந்த காரணத்தினால் இதன் மூலம் நிலையான, நீண்ட, முற்றுப்பெறாத ஒரு போரை ஆரம்பிக்க வேண்டும் என்பதில் பெஞ்சமின் நெத்தானியாகு மட்டுமல்ல, ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய துவேஷ கடும்போக்கு கொண்ட பென் கவீர், நிதி அமைச்சர் பெசலில் ஸ்மோட்ரிச், இஸ்ரேல் கர்ட்ஸ் போன்ற அமைச்சரவையும் துணை அரச அதிபர்களாக இருக்கும் இவர்களுடன் கூட்டு நடவடிக்கை உலகத்தை சுருங்கச் செய்திருக்கிறது. இவர்களின் அந்த பார்க்கும் பார்வையின் அளவை யூரோப்பிய யூனியனின் பல நாடுகளில் வெறுப்பிற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அமெரிக்கர்களின் வெறுப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆசிய நாடுகளின் வெறுப்புக்கு உள்ளாக இருக்கிறார்கள். இது உலக வரலாற்றில் நாஜிக்களின் போது எப்படி இவர்கள் அல்லோகலப்பட்டார்களோ அதற்கு பின்பு இவர்களின் மீது ஏற்பட்ட அந்த பரிதாப உணர்வு தற்போது மங்கி போகக்கூடிய அளவிற்கு படுமோசமான ஒரு செயல்பாட்டை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபருடைய அந்த பேச்சு, நாங்கள் முயலவில்லை என்றால் உங்களை யாரும் சீண்டி இருக்க மாட்டார்கள். இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை செய்த அமெரிக்க அதிபர், நாம் தடுக்கவில்லை என்றால் இஸ்ரேல் என்ற நாடு வரைபடத்தில் இருக்காமல் ஈரான் ஆக்கியிருக்கும் நமது கருணையினாலும் சமாதானத்தாலும் ஆயுதங்களாலும் உங்களை தாக்குவதை நாம் நிறுத்தியிருக்கிறோம் என்ற சொல் பொருள்பட அவர் கடும் எச்சரிக்கை செய்ததையும் கூட தற்போது நான் இத்தருணத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதற்கிடையிலே வெறுப்பை உமிழ்ந்து உலகத்தின் வெறுப்பை சம்பாதித்து கொண்ட இஸ்ரேல், பிரான்ஸ் அதிபர் மற்றும் உலகத் தலைவர்களின் கடும் கண்டனத்தை, பாரிய அழுத்தத்திற்கும் தங்களோடு பயணித்த தங்கள் எஜமான் அமெரிக்கர்களின் கடும் கண்டனத்தையும் தனதாக்கி கொண்ட ஒரு கோர பிடியில், ஒரு கோர முகத்தை அவர்கள் தனதாக்கி கொண்ட துரதிர்ஷ்டமான நிலைக்கு 4000 ஆண்டுகளுக்கு பின்பு வரலாற்றில் ஒரு அவமானப்பட்ட சமூகமாக யூதர்கள் மாறியிருக்கிறார்கள். ஹெர்முஸ் வளைகுடா மூடப்பட்டு விட்டது என்று ஈரானுடைய IRGC தெரிவித்த கருத்தில் அமெரிக்கா மாறுபடுகிறது. இல்லை, மூடப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் 1.44 பில்லியன் அளவிற்கான பணத்தை ஈரான் ஈட்டிக் கொண்டுதான் இருக்கிறது. ஹெர்முஸ் மூடப்பட்டிருக்கிறது என்பது உலகத்திற்கு அவர்கள் காட்டும் ஒரு காட்சி பொருள். அதன் மறைமுகமாக ஈரான் தமக்கு சகாயம் செய்யும் நாடுகளுக்கு அவர்கள் 1.44 இந்திய மதிப்பிற்கு 14,000 கோடி ரூபாய்க்கு இந்த குறிப்பிட்ட நாட்களில் பிசினஸ் செய்திருக்கிறார்கள் என்பதையும், வியாபார வணிகத்தை அவர்கள் உயர்த்தியிருக்கிறார்கள் என்பதும் மிக முக்கியமான தடயம். அதே நேரத்தில் 16 மில்லியன் பெரல்கள் இந்த குறிப்பிட்ட நாளில் 19ஆம் தேதிக்கு முன்னிருந்தே இது கடத்தப்படுகிறது. அங்கிருந்து உலக நாடுகளுக்கு எந்த தடையும் இல்லாமல்
ஆயில் க்ரூட் பேரல்கள் சென்று கொண்டிருப்பதாக அமெரிக்கா உறுதியளித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஹெர்மூஸை மூடிவிட்டால் அமெரிக்காவுக்கு பெரும் அவமானம். ஆனால் இந்த நேரத்தில் வெண்ணெய் திரண்டு வந்த நேரத்தில் தாலி உடைக்காமல் பாதுகாக்க உலகம் முயல்கிறது. ஆனால் வெண்ணெயும் வேண்டாம் தாலியும் வேண்டாம் என்று அதை விஷத்தை ஊட்டி ஒட்டுமொத்தமாக பட்டியெரிப்பதற்கு இஸ்ரேல் முயற்சிக்கிறது. இந்த நகர்வில் ஈரான் ஒரு விவகாரத்தை சொல்கிறது. அடுத்த கட்டமாக இஸ்ரேலை நாங்கள் தாக்குவோம். அதில் அவர்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. வலிமைப்படுத்தியிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா எந்த அடிப்படையில் இந்த இராணுவ ஆயுதங்களை பெற்றார்கள்? ஒரு வருஷத்திற்கு 2 ஆண்டுகள் அமைதியாக மௌனமாக ஹசன் நஸ்ருல்லா பாத் சுக்கூர், அலி கராரி போன்ற தேசிய ஹிஸ்புல்லா தலைவர்கள் படுகொலைக்கு பின்பும் மௌனம் காத்தவர்கள் ஆயுதங்களை எப்படி குவித்தார்கள்? ஃபைபர் நெட்வொர்க்கின் மூலம் எந்த மாதிரியான ஆயுதங்களை அவர்கள் தரித்தார்கள் என்ற கேள்விக்கு விடை தெரியவில்லை. இப்பொழுது அமெரிக்கா அதிபர்களில் அதிகம் வரலாற்றில் பேசப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் தன் 80 வயதை கடந்திருக்கிறார். அவருக்கு 31 மாதங்கள் மட்டுமே எஞ்சியிருக்கிற இந்த களச்சூழலில் வரலாற்றில் ஒரு கருப்பு வரலாற்றை அவர் படைத்துவிடக்கூடாது என்பதில் அவர் முக்கியமாக இருக்கிறார். அவருடைய ஆலோசகர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கர்கள் ஒரு உண்மையை நன்குணர்ந்திருக்கிறார்கள். காரணம், அமெரிக்கா இந்த போரை இனி நீட்டித்தால் அவர்கள் நாள் ஒன்றுக்கு 2 பில்லியன் குறைந்தபட்சமாக இழப்பீடு, அதாவது இந்திய மதிப்புக்கு 20,000 கோடி ரூபாய் என்கின்ற அளவிற்கு அவர்கள் இழந்து கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, சர்வதேசத்தின் அழுத்தம். மூன்றாவதாக, அமெரிக்க நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டொமஸ்டிக்ஸ் டிசென்ட், கருத்து மாற்றமும் மக்கள் கிளர்ச்சிகளும் ஏற்பட வாய்ப்பு. காரணம், அமெரிக்காவினுடைய ரெசஷன், அதே சமயம் இன்ஃப்ளேஷன். ஹோல்சேல் மற்றும் ரிட்டெயில் தொழில்களில் அமெரிக்கா மிக மிக மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பென்டகனுடைய அறிவுரை, அமெரிக்காவினுடைய செனட்ஸ் மற்றும் காங்கிரஸினுடைய வேண்டுதல், மாறுபட்ட கருத்துக்கள் மட்டுமல்ல, அமெரிக்காவின் அறிவுசார் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பக்கத்தில் வழங்கப்பட்ட செவ்வியில் இரகசிய ஆலோசனையின் பால் ஈரானோடு இறங்கி போவதே அவர்களின் இறுதி முடிவு. ஈரானோடு இனி ஒரு சிறு பட்டாசை கூட அவர்கள் கொளுத்த தயாராகவில்லை. காரணம் என்னவென்றால், சர்வதேச அமெரிக்காவிலிருந்து என்னோடு பேசிய மிக முக்கியமான நபர், அவர் சொல்கிறார், மிக முக்கியமாக நன்கு உணர்ந்து கொண்ட அமெரிக்கா இந்த சமாதானத்திற்கு வந்த காரணம், எந்த துயரங்களையும் தாங்கும் மன வலிமையும் உடல் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் கொண்ட ஈரானியர்களை இனி எத்தனை யுகத்திலும் அழித்துவிட முடியாது என உறுதியான நம்பிக்கை மட்டுமல்ல, உளவியல் சார்ந்த அவர்களின் தாக்கமும், நன்கு டொனால்ட் ட்ரம்பை படித்திருக்கிற அந்த அவர்களின் அறிவுபூர்வமான நகர்த்தலும் வெற்றிக்கு காரணம் என்ற செய்தியும் உலகம் தற்போது சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நாம் மிக முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டிய விவகாரம், அமெரிக்காவுக்கும் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டால், இஸ்ரேலுக்கு எதிராக இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டால், ஆனால் இன்று வரை அந்த ஒப்பந்தம் கிழித்தெறியப்படவில்லை. MOU என்று சொல்லக்கூடிய மெமரண்டம் ஆஃப், அந்த மெமரண்டத்தில் அவர்கள் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்திருப்பது, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதன் மூலமாக வரும் நாட்கள் அமெரிக்காவுக்கும் யூதர்களுக்கும் இருந்த நட்பு தடைபெறலாம் அல்லது கட்டமைப்புக்கு உட்படுத்தலாம். முழுமையாக விட்டு போகாவிட்டாலும் கூட அரபு நாடுகளில் தனது பெட்ரோகெமிக்கல் வலிமையை நிலைப்படுத்தி கொள்ளவும், குறிப்பாக ஈரானோடு ராஜ்ய ரீதியான நட்புகளையும் தொழில்நுட்ப சகாயங்களையும் பகிர்ந்து கொள்ள முடிவுக்கு அமெரிக்கா வரலாம். இது இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாத
ஒரு காலச்சூழல் என உலக நாடுகளின் சில முக்கிய குறிப்புகளையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காரணம், வளம் ஈரானிடத்தில் இருக்கிறது, பலம் ஈரானிடத்தில் இருக்கிறது, ஆற்றல் ஈரானிடத்தில் இருக்கிறது, அறிவு, சமயோஜித புத்தி, போர்க்கள தந்திரம், இதை அமெரிக்கா நன்கு பயன்படுத்தி கொள்ளும் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஒரு செய்தியில், அமெரிக்காவில் 100 போயிங் விமானங்களை வாங்கலாம் ஈரான் மூலமாக. உடைக்கப்பட்ட தடைகளின் மூலம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே வரும் நாட்களில் ஒரு ராஜதந்திர நட்பு பலப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது. இதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில்தான் இருக்கிறது. ஈரானுடைய முஜிதபா கமேனி போன்றவர்கள் களச்சூழலையே யோசித்து இந்த முடிவுகளை மாற்றலாம் என்றும் செய்திகள் வந்திருக்கிறது. ஆக்சியோஸினுடைய செய்தியில் நேற்று நமக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் தலைவர்களோடு போனில் களமாடினார், உறவாடினார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறியிருக்கிறது. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், வரும் காலம் ஈரானுக்கான ஒரு காலமாக மாறிவிட்டாலும் அதில் ஆச்சரியமல்ல. 167 பில்லியன் பணத்தை விடுவிக்கப் போகிறார்கள் அமெரிக்கர்கள். இந்த ஒப்பந்தம் முடியப்பட்ட நேரத்தில் ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்ட பணம் இன்க்ளூடிங் 24 பில்லியனையும் சேர்த்து 167 பில்லியன் பணம் ஈரானியர்களுக்கு வரப்போகிறது. 300 பில்லியன் இந்திய மதிப்பிற்கு 28 லட்சம் கோடி தனித்துவமாக வரப்போகிறது. மூன்றாவது 22 பில்லியனை நன்கொடையாகவும் நீண்டகால கடனாகவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர் போன்றவைகள் ஈரானுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தடைகள் நீக்கப்பட்டு உலகின் பல நாடுகளில் வர்த்தகம், போக்குவரத்து எல்லாவற்றையும் உலகம் எப்படி இயங்குகிறதோ அப்படி ஈரானும் அதன் அங்கம். அதன் மூலமாக நாளொன்றுக்கு 500 மில்லியன் எண்ணெய் சந்தையில் அவர்களுக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும். இதனை வைத்து அவர்கள் 10 ஆண்டுகளில் உலகின் பெரும் சக்கரவர்த்தியாக மாறலாம். தற்போதைய செய்தியின் ஊடாக ஹெர்மோஸ் மூடப்படவில்லை என அமெரிக்கா சொல்கிறது, ஈரான் மூடியிருக்கிறது என்று IRGC சொல்லியிருக்கிறது. எது எப்படியோ ஈரானுக்கு தேவையான வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்தை நோக்கிய கண்கள் ஆழமாக பதிகிறது. காரணம், இஸ்ரேலை உலகம் மெல்ல மெல்ல வெறுக்க தொடங்கியிருக்கிறது. வெறுப்பின் நாடாக, வெறுப்பின் மக்களை கொண்ட நாடாக, வெறுப்பின் அடையாளமாக கூட இஸ்ரேல் மாறலாம் என்ற அளவிற்கு உலகத்திலிருந்து ஐசோலேட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கான மோதல் நிலையான ஒன்றாக மாறுமா? அடுத்த செய்திகளில் நாம் உங்களுக்கு சந்திக்க போகிறோம். பல முக்கிய தகவல்களோடு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.